إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني القرآن العظيم وتأويله ومواعظه ونصائحه وعلمني القول البليغ واللسان الفصيح والحكم الرشيد اللهم بك أقول وبك التوفيق. மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுடைய பயத்தை தக்வாவை உபதேசம் செய்தவனாக மறுமை வாழ்க்கைக்காக நன்மைகளை தேடிக்கொள்ளும்படி அல்லாஹுவை திருப்திப்படுத்துகின்ற நற்கருமங்களை செய்து மரணத்திற்கு தயாராக இருக்கும்படி, சொர்க்கத்தை பெறுவதற்கு தயாராக இருக்கும்படி உபதேசம் செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுடைய அடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமைக்கு கொடுத்த முக்கியத்துவம், அந்த தொடரில் இந்த வெள்ளிக்கிழமைக்காக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுத்தார்கள், அதில் குறிப்பாக தொழுகைகளில் ஓதுவதற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்த சூறாக்கள், அந்த சூறாக்களில் நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன என்பதை இதற்கு முந்திய 2 ஜும்ஆக்களிலே நாம் பார்த்தோம். குறிப்பாக சூரத்து தஹரை 2 ஜும்ஆக்களிலே பார்த்தோம். அதற்கு முன்பு சூரா சஜிதாவை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று சூரா தஹருடைய சூரத்துல் இன்சான் 76வது அத்தியாயத்தினுடைய இறுதி பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதை தொடர்ந்து அல்லாஹு தஆலா நமக்காக தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அற்புதமான அந்த சொர்க்கத்தை, எந்த சொர்க்கத்தின் வர்ணனையை இந்த சூறாவிலே நாம் செவியுற்றோமோ கேட்டோமோ, அந்த சொர்க்கத்தை பெறுவதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த சில முக்கியமான இலகுவான சொர்க்க அமல்களை இன்ஷா அல்லாஹ் பார்த்து நிறைவு செய்வோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். 23வது வசனம், இன்னா நஹ்னு நஸல்னா அலைக்கல் குர்ஆன தன்சீலா. இந்த அத்தியாயத்தின் இறுதிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சென்றபோது இப்போது தனது நபியிடத்திலே நேரடியாக பேசுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய சோதனைகளுக்கும் சிரமங்களுக்கும் இடையில் அவர்கள் இந்த தாவா பணியை செய்தார்கள். இன்று நாம் எதிர்பார்ப்பதை போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கவில்லை. நாம் எப்படி எல்லாம் கூடி வந்தால், எல்லாம் சௌகரியமாக அமைந்தால் மார்க்கத்தை பின்பற்றுவோம், மார்க்க பணியை செய்வோம். இல்லை என்றால் தீனை நடுத்தருவில் விட்டுவிட்டு தன்னோடு தனது குடும்பத்தோடு ஓடிவிடுவோம். எப்படி எத்தீமான குழந்தையை வளர்க்கிற மாதிரி, நம்ம குழந்தைக்கு பிறகு மிச்சம் மீதி இருந்தா எத்தீமான குழந்தைக்கு கொடுப்போம். இல்லைன்னா எத்தீமான குழந்தைய நடுத்தரலையே விட்டுட்டு நம்ம புள்ள குட்டியோட ஓடி போயிடுற மாதிரி இன்று நாம் மார்க்கத்தோடு இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று நமக்கு இருக்கக்கூடிய குடும்பத்தை விட பெரிய குடும்பத்தை உடையவர்கள். அதுபோன்று அவர்களை பின்பற்றிய தோழர்கள் ஒருவரல்ல, இருவரல்ல, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தோழர்களுடைய பொறுப்புகளை சுமந்திருந்தார்கள். பசித்தவர்களுக்கு உணவளிக்க வேண்டும்,
இஸ்லாமை ஏற்று தனது குடும்பத்தை எல்லாம் விட்டுவிட்டு, தனது சொந்த பந்தங்களை ஊர்களை எல்லாம் துறந்துவிட்டு, அல்லாஹுதான் கதி, அல்லாஹுதான் மீளுமிடம் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் யார் ஒதுங்கினார்களோ அவர்களை அரவணைக்க வேண்டும், மதீனாவை பாதுகாக்க வேண்டும். இத்தனை சிரமங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கினார்கள். ஒரு முறை கூட நான் இப்படி சிரமப்படுகிறேனே, எப்படி தாவா செய்வேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிடவில்லை. அன்பானவர்களே, ஒரு முஃமினுக்கு சிரமங்கள் தான் அவனை பக்குவப்படுத்தக்கூடிய, அவனுடைய ஈமானை சுத்தப்படுத்தக்கூடிய, அவனுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தரக்கூடிய பாதைகள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகைய மகத்தான பணியை சிறப்பாக செய்தார்களே. அல்லாஹு தஆலாவுடைய இந்த வழிகாட்டுதல். ஏன் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், இந்த வசனம் அப்போதுதான் புரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கூறினார், நபியே, நீங்கள் சமாளிக்க வேண்டுமா, நீங்கள் சகித்துக் கொள்ள வேண்டுமா, நீங்கள் சபர் செய்ய வேண்டுமா, தாங்கிக் கொள்ள வேண்டுமா, உறுதியாக இருக்க வேண்டுமா, நீங்கள் உங்களது தாவா பணியிலே வெற்றி பெற வேண்டுமா, ஒரு சிறந்த சமூகத்தை நீங்கள் உருவாக்க வேண்டுமா, கவலைப்படாதீர்கள், நாம் உங்களுக்கு இந்த குர்ஆனை கொடுத்து விட்டோம், இதை பிடித்துக் கொள்ளுங்கள். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா அலைக்கல் குர்ஆன தன்சீலா. குர்ஆன் அதற்காக கொடுக்கப்பட்டது, எதற்காக அல்ல, கத்தம் பாத்திஹா ஓதுவதற்காக அல்ல, போட்டிகள் வைப்பதற்காக அல்ல, பட்டங்கள் கொடுப்பதற்காக அல்ல. குர்ஆன் இதை கொண்டு தாவா செய்வதற்காக, இதை கொண்டு சமூகத்தை உருவாக்குவதற்காக, இதை கொண்டு ஒரு உன்னதமான மக்களை புடம் போட்டு எடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை மூமின்களாக, முஸ்லிம்களாக, அழைப்பாளர்களாக உருவாக்குவதற்காக குர்ஆன் கொடுக்கப்பட்டது. இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா அலைக்கல் குர்ஆன தன்சீலா. குர்ஆன் அழகிய எழுத்துக்களால் எழுதப்பட்டு சுவர்களில் மாட்டுவதற்காக அல்ல, இன்று நாம் செய்வதை போல. குர்ஆனை கொண்டு நமது வாழ்க்கையை அலங்கரிப்பதை விட, குர்ஆனை கொண்டு மஸ்ஜிதுடைய சுவர்களையும் வீட்டுடைய சுவர்களையும் அலங்கரிக்கக்கூடிய முஸ்லிம்களாக நாம் இருக்கிறோம். எப்படி அல்லாஹ்வுடைய உதவி வரும்? அறிவு வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய் கொடுத்து அந்த குர்ஆனுடைய வசனத்தை மாட்டி வைத்து பரக்கத்தை தேடுகின்றார்களே, அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாண்பித்திருக்கிறார்களா? அந்த 100 ரூபாயை கொண்டு போய் ஒரு ஏழை மிஸ்கினுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, அல்லாஹ் பரக்கத் செய்வான். பசியை ஆற்றுங்கள், உணவளியுங்கள், அதை செய்ய மாட்டான். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். சகோதரர்களே, இந்த குர்ஆன் அவ்வளவு அற்புதமானது. அல்லாஹ் நபிக்கு சொல்கிறார், நபியே, இதோ சொர்க்க வாழ்க்கை, இதோ வெற்றிக்கான வாழ்க்கை, எப்படி இந்த உம்மத்தை நீங்கள் கையாள வேண்டும், பயப்படாதீர்கள். அதற்கு எந்த கல்லூரியிலும் போய் படிக்க வேண்டியதில்லை, குர்ஆனை படியுங்கள். குர்ஆனிலே எல்லாம் இருக்கிறது. அபூபக்கரை மிகச் சிறந்த ஜனாதிபதியாக உருவாக்கியது யார்? அல் குர்ஆன். உமரை மிகப்பெரிய நீதிமானாக உருவாக்கியது யார்? அல் குர்ஆன். சஹாபாக்களை உருவாக்கியது யார்? அல் குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த குர்ஆனை வெறும் அலங்கார பொருளாக மட்டும் நாம் ஆக்கிக் கொண்டோமோ, அல்லது சடங்குகளுக்காக ஓதப்படும் மந்திரமாக நாம் ஆக்கிக் கொண்டோமோ, அந்த குர்ஆனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை மாற்றுவதற்கான தத்துவங்களாக, ஞானங்களாக, ஒழுக்க போதனைகளாக வைத்திருந்தார்கள். சஹாபாக்கள் அப்படித்தான் அந்த குர்ஆனை பின்பற்றினார்கள். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா அலைக்கல் குர்ஆன தன்சீலா. நபியே, சாதாரணமான வேதம் அல்ல, இந்த வேதத்தை நாம் இறக்கினோம். எப்படி சொல்கிறான் ரப்பு? இன்னா நஹ்னு, நிச்சயமாக நாம் தான் நபியே இந்த குர்ஆனை உங்களுக்கு எப்படி தன்சீலா, எப்படி இறக்க வேண்டுமோ, எப்போது எந்த வசனத்தை எந்த சூழ்நிலையில் இறக்க வேண்டுமோ, எப்போது எந்த உபதேசத்தை கொடுக்க வேண்டுமோ அப்படி நாம் கொடுத்தோம். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வசனமும் அவர்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தியது,
அவர்களுடைய குணத்தை பக்குவப்படுத்தியது, அவர்களுக்கு பொறுமையை கொடுத்தது, அவர்களுக்கு சகிப்பை கொடுத்தது. அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனின் மூலமாக அவர்களுக்கு கல்வி ஞானத்தை கொடுத்தான். வஅல்லமக மா லம் தகுன் தஅலம். அல்லாஹ்வின் அடியார்களே, முதலிலே குர்ஆனிலே கல்வியை தேட வேண்டும், குர்ஆனிலே ஞானத்தை தேட வேண்டும். அல்லாஹ் சொல்கிற நபியே, கவலைப்படாதீர்கள், எல்லாவற்றுக்கும் தீர்வு இந்த குர்ஆனிலே இருக்கிறது. இன்னா நஹ்னு நஸல்னா அலைக்கல் குர்ஆன தன்சீலா. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனிலே தீர்வு இருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆன் காம்படிஷன் வைத்தா போதுமா? ஃபஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக். இன்று குர்ஆன் மனனம் செய்து வைக்கக்கூடிய மதரசாக்கள் இருக்கின்றன. ஆனால் குர்ஆனுடைய சட்டங்களை வாழ்க்கையில் பின்பற்றி அதன்படி நடப்பதற்கான பயிற்சி பாசறைகள் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனின் வாசகங்களை மட்டும் சஹாபாக்களுக்கு மனப்பாடம் செய்து கொடுக்கவில்லை, அந்த குர்ஆனை எப்படி பின்பற்ற வேண்டும் அதை பயிற்சியாக கொடுத்தார்கள். மஸ்ஜிது நபவி என்பது குர்ஆனை பின்பற்றுவதற்கான பயிற்சி கூடமாக இருந்தது. ரசூலுல்லாஹ்வின் பயணம், ரசூலுல்லாஹ்வின் போர், ரசூலுல்லாஹ்வின் சமாதானம், ரசூலுல்லாஹ்வின் குடும்ப வாழ்க்கை ஒவ்வொன்றும் அந்த சஹாபாக்களுக்கு குர்ஆனை வாழ்க்கையில் எப்படி பின்பற்ற வேண்டும், குர்ஆனின் ஒழுக்கங்களை, குர்ஆனின் சட்டங்களை வாழ்க்கையில் எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதற்கான யதார்த்தமான செயல் ரீதியான பிராக்டிக்கலான பயிற்சியாக இருந்தது. இன்று எங்களுடைய மதரசாக்களில், உலகத்தில் உள்ள மதரசாக்களில் வார்த்தைகள் சொல்லித்தரப்படும், பொருள்கள் சொல்லித்தரப்படும், அமல்கள் சொல்லித்தரப்படாது. ஏன் இன்று முஸ்லிம் சமுதாயம் இப்படி இருக்கிறோம்? அமல்களோடு வாழவில்லை, வார்த்தைகளோடு மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறார், நபியே என்ன செய்ய வேண்டும்? குர்ஆன் வந்து விட்டது, இனி என்ன செய்ய வேண்டும்? ஃபஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக வலா துத்தா மின்ஹும் ஆசிமன் அவ் கஃபூரா. நபியே, இனி குர்ஆன் தான் உங்களுக்கு சட்டம், இனி குர்ஆன் தான் உங்களுக்கு வாழ்க்கை, இதில் உறுதியாக இருங்கள், இது உங்களது இறைவனின் சட்டம். எந்த பொறுக்கி பயலுக்கும் நீங்கள் கீழ்ப்படியாதீர்கள். வலா துத்தா மின்ஹும் ஆசிமன் அவ் கஃபூரா. உலகமே சேர்ந்து ஒரு பாதையை காட்டினாலும், உலகமே சேர்ந்து ஒரு பாதையின் பக்கம் உங்களை அழைத்தாலும், உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி கொடுத்தாலும், உங்களை அச்சுறுத்தினாலும், பயமுறுத்தினாலும் எவன் பேச்சையும் கேட்காதீர்கள். வலா துத்தா மின்ஹும் ஆசிமன் அவ் கஃபூரா. அல்லாஹ்வுடைய அந்த ஆசிம் கஃபூர் ரெண்டு வார்த்தை, அதற்கு தான் பொறுக்கி என்று சொன்னேன். அதாவது பாவத்தை மட்டுமே, ஆபாசங்களையும் அசிங்கங்களையும் அனாச்சாரங்களையும் அநாகரிகத்தையும் பரப்புவதை மட்டுமே யார் கொள்கையாக கோட்பாடாக கொண்டிருக்கிறானோ அவர்கள் தான் ஆசி. அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. மேற்கத்தியர்களுக்கு என்ன தெரியும்? அவர்களுக்கு ஏதாவது ஒழுக்கம் தெரியுமா? அவர்களுக்கு ஏதாவது அழகிய வெட்க பண்பாடு தெரியுமா? மானம் கெட்டவர்கள், மிருகத்தை விட கேவலமானவர்கள். அவர்களுடைய அந்த கலாச்சாரம் ஷிர்க்குடைய கலாச்சாரம், அல்லது அவர்களுடைய சிலுவை கலாச்சாரங்கள், இப்படி அவர்களுடைய எந்த சமூக கலாச்சாரமும் நபியே உங்களை மிகைத்து விட வேண்டாம், உங்களை நிர்பந்தப்படுத்தி விட வேண்டாம். உங்களுக்கு குர்ஆன் வந்துவிட்டது. வலா துத்தா மின்ஹும் ஆசிமன் அவ் கஃபூரா. எவ்வளவு பெரிய பாவி, எவ்வளவு பெரிய அக்கிரமக்காரன் வந்து உங்களை எந்த வகையில் நிர்பந்தித்தாலும் சரி, அவன் பேச்சை கேட்காதீர்கள். குர்ஆனிலே இறைவனுடைய சட்டத்திலே உறுதியாக இருங்கள். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஈமான் தேவை. அதற்கு என்ன தேவை? ஈமான் தேவை, யக்கீன் தேவை. உள்ளத்திலே அந்த உள்ளம் பண்பட வேண்டும். உள்ளத்திலே அப்படிப்பட்ட உறுதி இருந்தால்தான் அல்லாஹ்வுக்காக உலகத்தையே எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த ஈமானிய வலிமை ஏற்படும். அப்படி இல்லை என்றால் சென்றவன் வருபவன் யாருக்காகவும் உடனே தன்னுடைய மார்க்கத்தை மாற்றிக் கொள்வார்கள். வறுமையை பயந்து மார்க்கத்தை மாற்றுவார்கள், செல்வத்தின் மீது ஆசைப்பட்டு மார்க்கத்தை மாற்றுவார்கள், அற்ப எதிரிகளை பயந்து மார்க்கத்தை மாற்றுவார்கள். அல்லாஹ் அதற்கு சொல்லி காட்டுகிறான், ஈமானை பலப்படுத்துங்கள். ஈமான் எப்படி பலம் பெறும்? நடன விடுதிகளை திறப்பதின் மூலமாகவா?
சமூகத்திற்கு பொருளாதாரம் வேண்டும் என்று ஆபாசங்களை திறப்பதின் மூலமாகவா? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வதுகுர் இஸ்ம ரப்பிக புக்ரத்தன் வ அஸீலா. நபியே, தொழுகையை நிலைநிறுத்துங்கள். தொழுகையிலே காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வுடைய திக்ரை நீங்கள் துதியுங்கள், அல்லாஹ்வுடைய பெயரை நினைவு கூறுங்கள். தொழுகை நிலைநிறுத்தப்பட வேண்டும். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இன்று சகோதரர்களே, தொழக்கூடியவர்கள் கூட தொழுகையை ஒரு பெயருக்கான அற்ப சடங்காக மாற்றிக்கொண்டு விட்டோம். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. எதுவரை இந்த தொழுகை உயிரோட்டம் உள்ள தொழுகையாக ஆகாதோ நம்மால் எந்த எதிரியையும் மிகைக்க முடியாது. ஏன் அல்லாஹு தஆலா எதிரிகளை எதிர்த்து நிற்கக்கூடிய, நெஞ்சுக்கு நேர எதிரிகள் நிற்கக்கூடிய நேரத்திலும் கூட தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்று கட்டளையிடுகிறான். ஒரு ரக்காத்தையாவது தொழுதுவிடு. 4 ரக்காத்து ஃபர்துகளை ஒரு ரக்காத்தாக அல்லாஹ் சுருக்கி இருக்கிறான் என்றால், இந்த தொழுகைக்கும் இந்த தொழுகையை சரியாக நிறைவேற்றுவதற்கும் முஸ்லிம் உம்மத் வெற்றி பெறுவதற்கும் முஸ்லிம் உம்மத் ஓங்குவதற்கும் இடையிலே பிரிக்க முடியாத மிகப்பெரிய ஒற்றுமை, மிகப்பெரிய உறுதியான தொடர்பு இருக்கிறது. வதுகுர் இஸ்ம ரப்பிக புக்ரத்தன் வ அஸீலா. ஃபஜ்ருடைய தொழுகை, லுஹருடைய தொழுகை, அஸருடைய தொழுகை, வ மினல் லைலி ஃபஸ்ஜுது லஹு வ ஸப்பிஹு லைலன் தவீலா. மக்ரிபுடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை, பிறகு இரவு நேரத்திலே நஃபிலான உபரியான வணக்க வழிபாடுகள், சுஜூது, திக்ர் என்று உங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொண்டே இருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அவமானம், கேவலம், அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. முஸ்லிம் நாடுகளில் இஷா தொழுகை முடிந்து 10 நிமிடங்களிலே மஸ்ஜிதுகள் பூட்டப்படுகின்றன. மஸ்ஜிதுகள் பூட்டப்படுகின்றன. முஸ்லிம் முஹல்லாக்களிலே மஸ்ஜிதுகள் பூட்டப்பட்டு விடுகின்றன. திறந்திருப்பது எது? எது திறந்திருக்கிறது? எங்கே ஆபாசங்களும் அசிங்கங்களும், எங்கே அல்லாஹ்வுடைய சட்டங்களும் மீறப்படுகின்றனவோ அவை இரவெல்லாம் திறக்கப்பட்டு வரவேற்கப்படுகின்றன. மஸ்ஜிதுகள் பூட்டப்பட்டு எங்கே ஷைத்தானுடைய ஆதிக்கம் இருக்குமோ அது திறக்கப்பட்டால், அனுமதிக்கப்பட்டால் பிறகு எப்படி சமுதாயம் உருப்படும்? சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஈமானுக்கு தேவை, இந்த யக்கீனுக்கு தேவை உங்களுக்கு வணக்க வழிபாட்டிலே இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு. அல்லாஹ் அதை எப்படி சொல்கிறான்? நபியே, உங்களது ரப்புடைய பெயரை காலையிலும் மாலையிலும் துதியுங்கள், இரவிலும் நீங்கள் துதியுங்கள், சஜிதா செய்யுங்கள் ரப்புக்காக. நீண்ட நேரம், நீண்ட இரவிலே அல்லாஹ்வை தொழுது பழகுங்கள். ஃபஜ்ருடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை, மக்ரிபுடைய தொழுகை என்று அந்த தொழுகைகளை நீங்கள் சரி செய்யுங்கள். தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுது வாருங்கள். மறுமைக்காக வாழுங்கள். இன்னஹா உலாய் யுஹிப்பூனல் ஆஜிலா வயதரூன வராஅஹும் யௌமன் ஸகீலா. இவர்கள் உலகத்தை தான் நேசிப்பார்கள். யாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்? இந்த ஈமானை, இந்த குர்ஆனுடைய பாதையை தேர்ந்தெடுக்காதவர்கள், அவர்களுக்கு தேவை இந்த அவசரமான உலக வாழ்க்கை மட்டும்தான். மறுமை அவர்களுக்கு முக்கியம் அல்ல. எந்த மறுமை மிக கடினமான நாளோ அந்த மறுமையை விட்டு விடுகின்றார்கள். மிகப்பெரிய எச்சரிக்கை அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்துக்காக யார் வாழ்ந்தார்களோ, மறுமையை மறந்தார்களோ, அவர்கள் அற்பமான அவசரமான உலக வாழ்க்கையை தேடினார்கள். மிகப்பெரிய கடினமான நாளாகிய மறுமையை மறந்து விட்டார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நஹ்னு ஹலக்னாஹும் வ ஷதத்னா அஸ்ரஹும் வ இதா ஷி'னா பத்தல்னா அம்சாலஹும் தப்தீலா. நாம் தான் இந்த மக்களை படைத்தோம், இவர்களுடைய இவர்களுக்கு நாம் தான் வலிமை கொடுத்தோம். நாம் நாடினால் இவர்கள் அல்லாத வேறு ஒரு சமூகத்தையும் கொண்டு வருவோம். நபியே, அல்லாஹ்வுடைய ஆற்றலிலே நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய வல்லமையிலே நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ் மிகப்பெரியவன். அல்லாஹ்வுடைய நம்பிக்கையிலே நீங்கள் அல்லாஹ்வுடைய யக்கீனிலே, உதவியிலே உறுதியாக இருங்கள். திரும்பவும் அல்லாஹ் சொல்கிறான், நபியே, இன்ன ஹாதிஹி தத்கிரா, இந்த குர்ஆன் உங்களுக்கு ஒரு உபதேசமாக வந்திருக்கிறது. ஃபமன் ஷாஅ அத்தஹத இலா ரப்பிஹி சபீலா. யார் விரும்புகிறாரோ அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்று, மறுமையின் வெற்றியை அடைய வேண்டும் என்று, அவர் இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் தனது பாதையை தேடிக்கொள்ளட்டும், அல்லாஹ்வின் பக்கம் தனது பாதையை அமைத்துக் கொள்ளட்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, இதைவிட சிறந்த பாக்கியம் என்ன இருக்கிறது? நமது பாதை அல்லாஹ்வை நோக்கியதாக,
அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நோக்கியதாக ஆகியதற்கு பிறகு உலகம் நமக்கு கிடைத்தால் என்ன, உலகத்தை நாம் இழந்தால் என்ன? ஆகவேதான் முஸ்லிம்களிலே போரிலே கொல்லப்படுபவர்கள் தோற்றவர்களே அல்ல. காபிர்களுக்குத்தான் போரிலே கொல்லப்படுவது தோல்வி. முஸ்லிம்களை பொறுத்தவரை ஹல் தரப்பஸூன பினா இல்லா இஹ்தல் ஹுஸ்னைன். காபிர்களே, நிராகரிப்பாளர்களே, மறுப்பாளர்களே, எங்களுக்கு இரண்டு நன்மைகளில் ஒன்றை தவிர வேறு எதை நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? இரண்டு நன்மைகளில் இரண்டு அழகிய முடிவுகளில் ஒன்றை தவிர வேறு எதை நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? ஒன்று அல்லாஹ்வின் பாதையிலே வீர மரணம். அல்லாஹ்வின் பாதையிலே வீர மரணம் வாழ்ந்தால் இந்த உலகத்திலே வெற்றி. மூமினை பொறுத்தவரை யார் அல்லாஹ்வுக்காக தன்னை ஆக்கிக் கொண்டார்களோ அவர்களுக்கு ஒருபோதும் நஷ்டமே இல்லை, அவர்களுக்கு ஒருபோதும் இழப்பே இல்லை. ஆகவேதான் அவர் கொல்லப்பட்டாரே உயைனா போரிலே கொல்லப்படும் போது சொன்னார், கல்லா வரப்பில் காபத்தி புஸ்து, காபாவின் இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், பயப்படாதீர்கள். யார் தனது ரப்பின் பக்கம் பாதையை அமைத்துக் கொண்டாரோ அவர் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வமா தஷாஊன இல்லா அன் யஷா அல்லாஹ் இன்னல்லாஹ கான அலீமன் ஹக்கீமா. அடுத்து அல்லாஹு தஆலா ஒரு எச்சரிக்கையை சொல்கிறான், ஒரு பயத்தை சொல்கிறான். பெருமை வந்து விடக்கூடாது. நாம் முஃமின்கள், நாம் முஸ்லிம்கள், நமக்கு எல்லாம் அல்லாஹ்விடத்தில் இறுதி வரை பயந்து கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ், உனது அருளை கொடு, உன்னுடைய தௌஃபீக்கை கொடு, என்னை நேரான பாதையிலே என்னை உறுதிப்படுத்து என்று அல்லாஹ்வின் பக்கம் பயந்தவர்களாக, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பியவர்களாகவே இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நாட முடியாது, அல்லாஹ் நாடினாலே தவிர. இன்னல்லாஹ கான அலீமன் ஹக்கீமா. அல்லாஹ் மிகுந்த ஞானமுடையவனாக, இல்முடையவனாக, அறிந்தவனாக இருக்கிறான். இதுகிலு மை யஷாஉ ஃபீ ரஹ்மதி. அல்லாஹ் தான் விரும்புகிறவர்களை, தான் நாடியவர்களை தன்னுடைய ரஹ்மத் சொர்க்கத்திலே நுழைப்பான். வல்வாலிமீன அஅத்த லஹும் அஸாபன் அலீமா. அநியாயக்கார மக்களை அல்லாஹு தஆலா அவர்களுக்காக கடுமையான வலி நிறைந்த வேதனையை தயார் செய்து வைத்திருக்கிறான். இப்படியாக அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த சூரத்தை நிறைவு செய்கிறான். மக்காவிலே இறக்கப்பட்ட இந்த அத்தியாயம் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும், சஹாபாக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும். இன்று அல் குர்ஆனுடைய அத்தியாயங்களை ஓதுகிறோம். அது எங்கே இறக்கப்பட்டது, எந்த சூழ்நிலையில் இறக்கப்பட்டது, அது எந்த செய்தியை சொல்கிறது, இதையெல்லாம் நாம் சிந்திப்பதே இல்லை. சிலர் பரக்கத்துக்காக ஓதுகிறார்கள், சிலர் ஏதோ கடமைக்காக ஓதுகின்றார்கள். இல்லை அன்பானவர்களே, அல் குர்ஆன் ஓதப்பட வேண்டும் நேரு வழிக்காக. இந்த அத்தியாயத்தினுடைய இறுதியிலே அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா சொர்க்கத்தை பற்றி. அல்லாஹு தஆலா அவனுடைய ரஹ்மத், அதாவது சொர்க்கத்திலே அல்லாஹு தஆலா அவன் விரும்பியவர்களை நுழைப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திற்கான மிக இலகுவான சில அமல்களை சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை 10 முறை ஒரு நாளைக்கு ஓதுவாரோ பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு வீடு அல்லாஹு தஆலா கட்டித் தருகிறான். எவ்வளவு இலகுவான அமல். மேலும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் சத்த ஃபுர்ஜதன் ரஃபஅஹு அல்லாஹு பிஹா தரஜதன் வ பனா லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் சஃபிலே வரிசையிலே நிற்கும் பொழுது இடைவெளி இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை பூர்த்தி செய்து விடுவாரோ அல்லாஹ் அவருக்கு ஒரு தரஜாவை உயர்த்துகிறான், சொர்க்கத்திலே அவருக்கு ஒரு வீட்டை கட்டித் தருகிறான். மேலும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் அல்லாஹ்வுக்காக ஒரு மஸ்ஜிதை கட்டுவாரோ, அது ஒரு பறவை முட்டை போடக்கூடிய அளவுக்குண்டான சின்ன இடத்திற்கு அவர் உதவி செய்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதற்காக அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டித் தருகிறான். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் லுஹாவுடைய தொழுகை 4 ரக்அத் தொழுவாரோ, மன் ஸல்லல் லுஹா அர்பஅன், யார் லுஹாவுடைய 4 ரக்அத்துகளை தொழுவார்களோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டித் தருகிறான். மேலும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க செல்வாரோ, ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க செல்வாரோ, தன்னுடைய முஸ்லிமான சகோதரை அல்லாஹ்வுக்காக சந்திக்க செல்வாரோ, வானத்திலிருந்து ஒரு வானவர் அழைக்கின்றார், நீ ரொம்ப நல்லவன், நீ செல்லக்கூடிய நோக்கமும் நல்ல நோக்கம், உனக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை நீ கட்டிக்கொண்டாய். மேலும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
இதா மாத வலதுல் அப்து, ஒரு அடியானுடைய பிறந்த குழந்தை அவன் வளர்க்கக்கூடிய அவனுடைய சிறு பிள்ளை இறந்து விடுமையானால் அல்லாஹு தஆலா மலக்கிடத்திலே சொல்லுவான், என்னுடைய அடியானின் குழந்தையை நீங்கள் உயிர் கைப்பற்றி விட்டீர்களா? மலக்குகள் சொல்வார்கள், ஆம் இறைவா. அவனுடைய ஈர குலையை நீங்கள் கைப்பற்றி விட்டீர்களா? மலக்குகள் சொல்வார்கள், ஆம் இறைவா. அல்லாஹ் கேட்பான், எனது அடியான் என்ன சொன்னான் என்று அல்லாஹ் கேட்பான். அவனுக்கு எல்லாம் தெரியும். அந்த மலக்குகள் சொல்வார்கள், ரப்பே உனது அடியான் புகழ்ந்தான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறினான். அல்லாஹ் சொல்வான், இப்னு லி அப்தி பைத்தன் ஃபில் ஜன்னா வ ஸம்மூஹு பைத்துல் ஹம்தி, எனது அடியானுக்காக சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுங்கள், அந்த வீட்டுக்கு பைத்துல் ஹம்த் என்று பெயர் வையுங்கள். அல்லாஹு அக்பர். ரப்பு எவ்வளவு பெரிய அருளாளன் பாருங்கள். மேலும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் அழகிய முறையிலே உது செய்து உதுவை சுத்தமாக செய்து பிறகு ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துகள் ஃபர்து அல்லாத 12 ரக்காத்துகள், அதாவது முன்பின் சுன்னத்தில் ஃபஜ்ருக்கு முன்னால் இருக்கக்கூடிய சுன்னத், லுஹருக்கு முன்னால், லுஹருக்கு பின்னால், பிறகு மக்ரிபுக்கு பின்னால், இஷாவுக்கு பின்னால், இந்த 12 ரக்காத்துகளை தொழுவார்களோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டித் தருகிறான். மேலும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் கடை தெருவுக்கு செல்வாரோ, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது வ ஹுவ ஹய்யுன் லா யமூது பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். வியாபாரத்திற்காகவோ தேவைக்காகவோ நாம் கடை தெருவுக்கு செல்லும் பொழுது அல்லது கடை வீதியை கடந்து செல்லும் போது இந்த திக்ரை கூறினால் அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுக்கக்கூடிய தரஜாக்கள் என்ன? கதபல்லாஹு லஹு அல்ஃப ஹஸனத்தின், 1,00,000 கதபல்லாஹு லஹு அல்ஃப ஹஸனத்தின், 1000 எவ்வளவு வரும்? 10 லட்சம் நன்மைகள், 10 லட்சம் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான், 10 லட்சம் தரஜாக்களை அல்லாஹ் உயர்த்துகிறான். சுப்ஹானல்லாஹ். ஒரு தடவை ஒரு திக்ர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ ஹய்யுன் லா யமூத் பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த திக்ரை ஒரு தடவை கடை தெருவுக்கு செல்லும் போது சொன்னால், இந்த திக்ரை சொன்னால் 10 லட்சம் நன்மைகள் எழுதப்பட்டு 10 லட்சம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு 10 லட்சம் தரஜாக்கள் உயர்த்தப்பட்டு சொர்க்கத்திலே அல்லாஹ் அவருக்கு ஒரு வீட்டையும் கட்டி தந்து விடுகின்றான். மேலும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் தர்க்கம் செய்வதை விட்டு விடுகிறார், இந்த வாக்குவாதம் செய்யறது, சும்மா சண்டை போடுறது, பேச்சில குதர்க்கம் பண்றது, இதை யாரு விட்டுறாங்களோ, அவரிடத்துல உண்மை இருந்தாலும் யார் தர்க்கம் செய்வதை விடுவாரோ அவருக்காக நான் சொர்க்கத்தின் ஓரத்திலே ஒரு வீட்டுக்கு பொறுப்பாளி. யார் பொய் பேசுவதை விட்டு விடுவாரோ, அது விளையாட்டுக்காகவும் இல்லாமல், விளையாட்டுக்காகவும் பொய் பேசுவதை விட்டு விடுவாரோ, விளையாட்டுக்காக கூட பொய் பேசாமல் இருக்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தின் நடுவிலே ஒரு வீட்டுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அதுபோன்று யாருடைய குணம் அழகாகிவிட்டதோ, யார் நற்குணம் உடையவராக ஆகிவிட்டாரோ சொர்க்கத்தின் உயர்ந்த இடத்திலே அவருக்கு நான் ஒரு வீட்டுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, அடுத்து சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்திலே பால்கனி அறைகள், டவர்கள் இருக்கும். இன்ன ஃபில் ஜன்னதி குரஃபன் யுரா ظاهرها من باطنها وباطنها من ظاهرها أعدها الله لمن أطعم الطعام وأفشى السلام وصلى بالليل والناس نيام. அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டவர் அறைகள் இருக்கின்றனவே, யாருக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்றால், யார் ஏழைகளுக்கு உணவளித்தாரோ, சலாமை பரப்பினாரோ, மக்கள் தூங்கும் போது இரவிலே தொழுதாரோ அவருக்காக அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்திலே அவ்வளவு உயர்ந்த அறைகளை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். ஆகவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு தற்காலிகமான வாழ்க்கை. இது மறுமைக்காக கொடுக்கப்பட்டது. நாமும் அல்லாஹுடைய தீனை பின்பற்றியவர்களாக வாழ வேண்டும், அல்லாஹுடைய தீனை நிலைநிறுத்த வேண்டும், இதன் பக்கம் அழைக்க வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை, இதற்குத்தான் நாம் படைக்கப்பட்டோம் என்ற அந்த கொள்கையோடு ஈமானோடு வளர வேண்டும், வாழ வேண்டும். நாம் துன்யாவை சம்பாதிப்பது, துன்யாவை சேகரிப்பது, பிறகு விட்டு சென்று விடுவது, இதற்காக அல்ல முஸ்லிம்கள். மற்றவர்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள். என்ன செய்கிறார்? படிப்பது, வேலை செய்வது, சம்பாதிப்பது, பிள்ளைகளுக்கு சொத்து சேர்ப்பது, பிறகு செத்து விடுவது. இதைத்தான் ஒரு முஸ்லிமும் செய்கிறான் என்றால் இந்த முஸ்லிமுக்கும் அந்த முஸ்லிம் அல்லாதவனுக்கும் என்ன வித்தியாசம்? முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ஒரு தீனை கொடுத்திருக்கிறான். இந்த தீனை நிலைநிறுத்துங்கள் உங்களது வாழ்க்கையிலே, இந்த தீனை மக்களுக்கு பரப்புங்கள்.
இதன் பக்கம் அழையுங்கள், இதற்காக அர்ப்பணிப்பு செய்யுங்கள் என்பதாக. ஆகவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புரிந்து கொள்வோமாக. நாம் எதற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம், ஏன் இங்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி அதனுடைய கருத்துக்களை, நேர்வழிகளை சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு